சார் இப்போ இன்னைக்கு விஜய் அதிமுகவுடனும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை. நான் அதாவது தமுதிமுக முதல்வர் வேட்பாளர். இதற்கு யார் சம்மந்தம் இருந்தாலும் வரலாம். இல்லை, விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஆரம்பித்து ஓரிரு வருடங்கள் கூட நீங்கள் இன்னும் முடியல. ஆனால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் தமிழ்நாட்டில் பிரதான ஆளுங்கட்சி நான் தான். இந்த செம்பும் திராணியும் எங்கிருந்து வந்ததுன்னா, பிரதானமாக திமுகவை எதிர்க்க வேண்டும். இதுதான் அவருடைய அரசியல் அஜெண்டாவை. 1000க்கு மேற்பட்ட திரையரங்குகள் ஒட்டுமொத்தமாக எங்கே இருக்குன்னா உதயநிதிட்டு இருக்குது. உதயநிதியினுடைய ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி வசம் இருக்குது. 1000 தேட்டர் தமிழ்நாடு முழுக்க. அவர்கள் விரும்பினால் திரைப்படம் திரையிடப்படும், விரும்பாவிட்டால் திரைப்படம் மூடு விழா செய்யப்படும். இதை எதிர்த்து தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவருடைய கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்கே வந்திருக்குன்னா, தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை திமுகவால் முடித்து வைக்கப்படும். இந்த அழுத்தம் காரணமாகத்தான் அரசியலுக்கே வர்றாரு. முதல்ல ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஜெயலலிதாவால் பலமுறை பாதிக்கப்பட்டார். நீங்கள் தலைவான படம், தாம்பரம் குருநானக் கல்லூரியில் நலத்திட்ட உதவி ரசிகம் பூரா வந்துட்டான். முதல் நாள் அனுமதி கொடுத்து நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது அனுமதி ரத்து செய்யப்பட்டது. அப்போவே 50 லட்ச ரூபா இழப்பீடு. ஆக திமுக அதிமுக 2 பேரும் விஜய்க்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு அரசியலுக்கு தள்ளப்பட்டார். நீங்கள் அவங்க அப்பா சந்திரசேகருக்கு இவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் விஜய் அதுக்கு விரும்பலை. என்ன காரணம்னா, அரசியல் என்பது பல தில்லுமுள்ளுகளை செய்ய வேண்டி வரும், அதெல்லாம் நாம் காணாமல் போய்விடுவோம். இந்த அச்சம் காரணமாக சந்திரசேகர் விஜய் ரசிகர் மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை போல உருவாக்க நினைத்தார். அன்னைக்கு விஜய் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவங்க அப்பா வெளியேறிட்டார். வெளியேறிய பிறகு பாஜக இவரை வருமான வரிக்காக எங்கே விசாரணை கூப்பிடுதுன்னா, நெய்வேலியில் விசாரணை கூப்பிடுது. சென்னையிலேருந்து தான் நெய்வேலி போகிறார். நெய்வேலியிலேருந்து வருமான வரித்துறை அதிகாரி 2 பேர் 2 காரில் உட்காந்துக்கிட்டான். நடுவில் மர்காடு மேலே காலை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வரான். அப்படி அழைத்து கொண்டு வரும்பொழுது நீங்கள் டோப்பாவை கழட்டிட்டான். இதெல்லாம் விஜய்க்கு நடந்தது. அப்போது நமக்கு பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிறான். இந்த தொண்டர்களை வைத்து நாம் ஏன் எம்ஜிஆர் ஆக முடியாது? இந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகு தான் அவரை சுற்றி இருக்கிற கணக்கு புள்ள கார் டிரைவர் இவர்களை வைத்து ஒரு கட்சியை பதிவு பண்ணுறாரு. இவர் கட்சியில் இன்றைக்கு வரைக்கும் அதிமுக திமுகவிலிருந்து பெரிய தலைகளே உள்ளே போகல. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது பண்டூட்டி ராமச்சந்திரன் போனார். இப்படி பல பேர் போனாங்க. ஆனால் விஜயிடம் போவதற்கு விரும்பிய செஞ்சி ராமச்சந்திரன், அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரிய மூத்த தலைவர், முன்னாள் மத்திய மந்திரி, கருணாநிதிக்கே தண்ணி காமிச்சவர், இப்படி பல தகுதி உள்ளவர். போன வேலை திரும்பி வந்துட்டார். என்னென்னு கேட்டால், விஜய் தனக்கு தமிழ்நாடு அரசியல் தெளிவாக தெரியும், இந்திய அரசியல் தெரியும், சர்வதேச அரசியல் தெரியும், இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார். இது யதார்த்தத்துக்கு ஒத்து வராது. அவர் முதலமைச்சராகவே மாறிவிட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல, முதலமைச்சராகவே மாறிவிட்டார். அவரை அரசியல் மயப்படுத்த முடியாதுன்னு போன வேகத்தில் செஞ்சு ராமச்சந்திரன் திரும்பி வந்துட்டார். இந்த செய்தி தெரிந்த பிறகு திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே விஜயை போக முடியல. ஏன்? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி பல பேர், இவர்கள் பூராமே ஒரு கற்பனை உலகத்துக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் யதார்த்தமே தெரியாது. இதனுடைய விளைவு தான் விஜய் தன்னை ஒரு எம்ஜிஆராகவே நினைத்து கொள்கிறார். யாரோடு கூட்டணி இல்லை, நான் தான் நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளர், தன்னோடு அதிமுகவை இணைந்து கொள்ள சொல்கிறார். அதிமுக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு
1972 உருவாக்கப்பட்டு 77ல் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனவர். இன்றைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாராலும் உடைக்க முடியவில்லை. அந்த அதிமுகவை தன்னோடு இணைத்து கொள்ள சொல்லுகிறார். தானுக்கு முதலமைச்சர், இல்லை என்றால் துணை முதலமைச்சர், இப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் அதிமுக ஏறக்குறைய இவரை பாஜகவிடம் விட்டுவிட்டது. பாஜக தான் விஜயை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்கிறது. எடப்பாடி காத்திருந்தார், ஆனால் காலம் கனியவில்லை. விஜய் வந்திருந்தால் திமுக கூட்டணி ஏறக்குறைய முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள் இந்த கூட்டணி அதிமுகவில் இணைந்திருந்தால் அதிமுகவுடைய அடித்தளமே ஆட்டங்கண்டு போயிருக்கும். திமுகவினுடைய அடித்தளமே ஆட்டங்கண்டு போயிருக்கும். 14% முஸ்லீம்கள், 3% கிறித்துவர்கள், இந்த வாக்கு வங்கி சரிபாதியாக உடைஞ்சிருக்கும். ஆனால் விஜய் காலதாமதப்படுத்தியதனுடைய விளைவாக அதிமுகவில் பல எதிரிகள், துரோகிகள் உருவான சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பாஜகவிடம் கூட்டு சேருவதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ பாஜக என்ன சொல்கிறார் என்றால், இந்த 7% வாக்கு வங்கி அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேவை. இந்த 7% வாக்கு வங்கி சீமானிடம் இருக்கிறது, விஜயிடம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த 2 பேரில் யாராவது ஒருவர் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால், திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளும் சேர்ந்து கொண்டால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். பாஜக 3% வாக்கு வங்கி, 1% பாஜகவை ஆதரிப்பவர்கள், இப்படி 4% வந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு 7% வாக்குகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இது பாஜகவினுடைய இரும்பு தலைவர் அமித்ஷா விஜயை எப்படியாவது இந்த கூட்டணியில் கொண்டு வந்து திமுக கூட்டணியை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்குகிற பொழுது விஜய் வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் அதிமுக கூட்டணியில் இணையாமல் 3வது அணியாக விஜய் நின்றால் விஜயினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் திமுக பாதி பேரை எடுத்து விடுவார்கள். அதிமுகவும் திமுகவுக்கு சளைத்த கட்சி அல்ல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் இந்நாள் மந்திரிக்கு இணையானவர்கள். ஆக விஜயினுடைய வாக்கு வங்கி, விஜயினுடைய செயல் வீரர்கள் இப்போ மதுரையில் என்ன கூட்டம் நடத்துகிறாருன்னா, வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடத்தி முடித்து தனியாக விஜய் நின்றால் விஜயினுடைய அரசியல் விஜயகாந்தனுடைய அரசியலாக மாறிப்போகும். இதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார் விஜய். அதனால் ஜனவரிக்கு பிறகு எடப்பாடி சொல்லுவதை போல பிரம்மாண்ட கூட்டணி, மெகா கூட்டணி, பெரிய கட்சி, அது அவர் சொல்லுகிறது விஜயை தான் சொல்லுகிறார். இந்த வேலையை அமித்ஷா பார்த்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா பாஜக 2 பேரும் நீங்கள் கருணாநிதியவே ஒரு காலத்தில் கரைத்து கொண்டு வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்த்தவர்கள். விஜயை சேர்ப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆகையால் கண்டிப்பாக இந்த 26 கூட்டணி அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்து கொள்வார். திமுக வீழ்த்தப்படும். இதுதான் அதிமுக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வரலாற்று நிகழ்வாக இருக்கும். சரி சார், இப்போ இவர் பாமகவையும் பிரேமலதாவையும் அழைச்சிட்டு வந்தாலே பேலன்ஸ் ஆகிடுது சார். இல்லை, பாமக அன்புமணி ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம், அது வாக்கு சிதறி போய் நிற்கிறது. 3% வாக்கு. இந்த 3 தனித்தனியாக என்ன பாருங்கிறாங்க, அப்படி பார்க்கலாமா சார்? இல்லை, அது சாத்தியம் இல்லை. தனித்தனியாக அவங்க ரூமில் பேசணுங்கிறாரு. ஒரு ஜட்ஜி அவங்க குறை சொல்கிறதுக்கு முன்னாடியே தனியாக கூப்பிட்டு பேசணுங்கிறாங்க. இல்லை, அது ஒரு நடக்காது. ரெண்டாவது, தேமுதிக
திமுக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை அத்தனையும் முடிந்து போய்விட்டது. அது பிரேமலதாவும் ஏவா வேலு 2 தெலுங்கு கூட்டணி, 2 பேரும் நாயுடு கூட்டணி. இந்த 2 பேரும் ஸ்டாலினுடைய அவர் மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு சந்திக்க சென்ற பிரேமலதா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏவா வேலுவிடம் பேசிக்கொள்ளுங்கள், வேலு உங்களுக்கான அத்தனையும் அவர் செய்து கொடுப்பார். இந்த தேமுதிகவை திமுக கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய வேலையை ஏவா வேலுவிடம் முதலமைச்சர் ஒப்படைத்து விட்டார். ஆகையால் கண்டிப்பாக இல்லை, ஓபிஎஸுடைய நிலைமை, ஓபிஎஸ் திமுக 234 தொகுதிகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சமூக வாக்குகளை பிரிப்பதற்காக திமுக ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்திருக்கிறது. ஓபிஎஸ்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட்டியார் 1000 கோடியை அவர் ரொட்டி சுட்டுட்டார். 1000 கோடி ஏமாற்றப்பட்டு விட்டது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்ல எல்லாமே கொள்ளையடித்த பணத்தை மார்வாடியிடம் பத்திரமாக கொடுத்து வச்சுருப்பாங்க, சேட்டுகளிடம் மார்வாடிகளிடம் கொடுத்து வைத்திருப்பார்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ரெட்டியார்கள் தான் எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி பினாமிகளாக இருக்கிறார்கள். இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட்டியார் 1000 கோடி ரூபாய் அவர் வீட்டு வசதி துறையில் இருந்த காலத்தில் சிஎம்டி எம்எம்டியில் அடித்த கொள்ளை பூரா பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறி சென்னை முழுக்க எங்கே திரும்பினாலும் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது எப்படியாவது என்னுடைய பணத்தை மீட்டு கொடுங்கன்னு திமுகட்ட போய் சரண்டராவதை தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழி இல்லை. ஆனால் அவர் சார்ந்த சமூகம் தனக்கு பின்னால் நிற்கும்னு நம்புகிறார். அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சமூகம் ஓபிஎஸ்க்கு பின்னாடி திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம். அந்த சமூகத்தைச் சேர்ந்த 5 ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கிறார்கள். நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா. ஒரு ஓபிஎஸ்க்கு பதிலாக 5 ஓபிஎஸ் வச்சுருக்காரு இபிஎஸ். ஓபிஎஸ் முக்குலத்தோர்களுக்கும் எடப்பாடிக்கும் நீங்கள் ஒரு பெரிய முரண்பாடை உருவாக்குவதற்காக நீங்கள் தேவர் பெருமகனுடைய அந்த தங்க கவசம் 2 பேரும் பொதுச் செயலாளர் இணை அமைப்பாளர் 2 பேரும் போய் சாவியை கையெழுத்து போட்டால் தான் கனரா பேங்க் வங்கி லாக்கர் திறக்கப்படும். ஆனால் இபிஎஸ் பெருந்தன்மையே சொல்லிட்டார் எடப்பாடி, எனக்கு சாவி முக்கியம் இல்லை, ஐயா தேவர் தான் முக்கியம், அதனால் என்னை கேட்கவே வேண்டாம், நான் அதுக்கு மறுப்பே தெரிவிக்கலை, அவர்கிட்டயே சாவியை கொடுத்துருங்க. இப்படி சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி. ஆகையால் பல முரண்பாடுகளை உருவாக்க நினைக்கிறார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் தான் முரண்பாடுகள் மொத்தம் உருவமாக என்னைக்கு அதிமுக தொண்டனுடைய கோயிலாக கருதப்படுகிற அதிமுக அலுவலகம் கடப்பாறையால் இடிக்கப்பட்டதோ அன்றே ஓபிஎஸ் அதிமுகவும் வெகு தூரம் பெரிய இடைவெளியை உருவாகிவிட்டது. அதனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டன் மறந்து விட்டான், வெகு தூரத்துக்கு அவர் சென்று விட்டார். திமுகவுக்கு எடுபடியாக இருக்கலாமே தவிர அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு ஒரு காலத்திலும் உதவியாளராக இருக்க முடியாது. சரி சார், இந்த டிடிவி தினகரனும் நீங்கள் போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க சார், என்ன சார் அப்படி ஒரு உங்களுக்குள்ளே ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? இல்லையா, அது சசிகலாவும் பேச மாட்டேங்குது, திடீர்னு வந்து 4 நாள் பேசுது, அப்புறம் போய் உட்காந்து அவருக்கு இப்போ டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அத்தனை பேருக்கும் மீண்டும் அதிமுகவுக்குள்ள அரசியல் பண்ணணும். அதிமுகவுகள் அரசியல் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் இவ்வளோ காலம் அதிமுகவில் தான் இருந்தீங்க. அதிமுகவிலிருந்து நீங்கள் பிஜேபிக்கு தூது போன உங்களை அதிமுக தொண்டை எப்படி ஏற்றுக்குவான்? நீங்கள் பிஜேபி ஆதரவாளராக அதிமுக எதிர்த்து நின்ன உங்களை எப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்குவான்? தேனியில் நீ குக்கரில் யார் எதிர்த்து நின்ன? அதிமுக வேட்பாளர் எதிர்த்து நின்ன. ராமநாதபுரத்தில் பலாப்பழத்தை வச்சுட்டு யாருக்கு எதிர்த்து நின்ன? அதிமுக வேட்பாளரை. இப்போ எப்படி ஒன்று அதிமுக ஏற்றுக்குவான்? அதிமுக என்பது இரட்டை இலை. இரட்டை இலைக்கு எதிராக வந்த உன்னை முதலமைச்சராக ஆக்கியது இரட்டை இலை. உன்னை டிடிவி தினகரனை தேனி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது இரட்டை இலை. இப்போ இரட்டை இலைக்கு எதிராக வந்தால்
அந்த தொண்டை உங்களையெல்லாம் கைவிட்டான். நீங்கள் இப்போ அரசியல் அனாதைகளாகி போனீர்கள். இனி எடப்பாடிக்கு எதிராக எந்த சதியும் பண்ண முடியாது. எடப்பாடி எல்லாம் அங்கே ரெட்டை இலை, அங்கே ஆட்சி அமைப்பது ரெட்டை இலை, அதிகாரத்துக்கு போவது ரெட்டை இலை, திமுகவை எதிர்ப்பது ரெட்டை இலை. நீங்கள் திமுக போய் பார்த்தீங்கன்னா உன்னை எப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்குவான். ஆக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 3 பேரும் அதிமுகவினுடைய வட்டத்திலிருந்து வெகு தூரத்துக்கு போய்விட்ட நபர்கள். அதிமுக தொண்டைவர்களை மறந்தே போய்விட்டான். சார், இந்த ராஜீவ் காந்தி இன்னைக்கு வந்து இதில் ஓட்டு இது வந்து ஒரு இதுக்கு 80,000 பேர் ஒரு இதிலே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது எந்த விதத்தில் இது கரெக்டாக தப்பா? இல்லைங்க, இது 100% ஆதாரங்களோடு சொல்கிறார். கர்நாடகாவில் நீங்கள் நிறைய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சி காலத்தில். அத்தனை பேரும் நீங்கள் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். இந்த வாக்காளர்கள் பிஜேபிக்கு ஆதரவான தளத்திலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள். இப்போ 75, 65, 85ன்னு பல வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நிஜத்தில் போய் பார்த்தா அந்த வாக்காளர்கள் அந்த முகவரியிலேயே இல்லை. இதை நீங்கள் எங்கே காமிக்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் காமிக்கிறார். பாஜக இப்போ பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டான். 65 வாக்காளர் எங்கே போயிட்டான்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான், டெல்லிக்கு போயிட்டான், குஜராத்துக்கு போயிட்டான், மகாராஷ்டிரா தொழில் நகரங்களுக்கு போயிட்டான். நீங்கள் அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா பாஜக இவர்களெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள். அவன் திரும்பி வந்தானா ஓட்டு போட முடியாது, அவன் வந்தானா ஓட்டு போட முடியாது. இப்போ பாஜக திட்டமிட்டு சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துக்கள் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து அது நீக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. தேர்தல் ஆணையம் மோடியின் ஆதரவு பெற்ற ஆணையமாக மாறி போய்விட்டது. இது எப்படி சார்? இதுக்கு நீதிபதி தண்டனை எதுவும் கொடுக்கணும்னா அவங்க தானே சார் மாற்றுவாங்க? இல்லை, இது தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு பொறுப்பு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் சென்சஸ் எடுக்க போகும்போது இந்த வாக்காளர்கள் இல்லை, அதனால் அவர்களெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம். நீங்கள் வாக்காளர் இல்லை என்று சொன்னால் வாக்களிக்கவில்லை என்றால் தான் அப்புறப்படுத்தணும். அவங்க ஊருக்கு ஓட்டு போட வருவான்ல, எங்கே இருந்தாலும் நம்மளால் செலவு பண்ணிட்டு ஓட்டு போட ஊருக்கு போகிறானே. 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்ப்பு நடக்குது. அப்போ அவன் நான் ஊரில் இல்லைன்னு அப்போ தான் பதிவு பண்ணுவான். தேர்தல் வருகிற பொழுது எங்கே இருந்தாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஓட்டு போடாலாம் இருக்கான். அப்போ அவன் வந்து ஓட்டு போட ஜனநாயக கடமையாற்ற வருகிற ஆள்லாம் இருக்கான். அப்போ வந்து பார்க்கும்போது அங்கே வாக்கு உரிமை இல்லைன்னா அவன் பாஜகவுக்கு வாக்கு போட மாட்டான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதை நீக்கிறீங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை. அதை தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலையும் சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்லையும் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பாஜகவினுடைய எதிர்வாக்கு என்பதால் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்தீங்க, அதே போல் இது ஒரு கருப்பு சட்டம். அதே தான் தமிழ்நாட்டுக்கும் பீகார் இவங்களெல்லாம் அங்கேருந்து வந்தவன் பூரா இப்போ இங்கே வாக்காளர் அடையாளம் வாங்கிட்டான். இப்போ சீமான் வந்து சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் எடுப்படாது. ஆமாம், 6.5 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபி தான் பிஜேபி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவான். திராவிட இயக்கம் இதை பார்த்து கொண்டு இருக்கு. திமுக அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த வாக்காளர் அட்டை சரிபார்ப்பு செய்கிற பொழுது இவனுக்கு ஓட்டு பீகார்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதை மாநில அரசு அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும். அவர்கள் கண்டுபிடிக்கலை. மறுபடியும் அது தேர்தலுக்கு முன்னாடி பார்ப்பாங்களா சார்? அது அப்படி நீக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி அது தடை வாங்க போகிறான். அப்போ பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சதி இது. அங்கே எடுத்துட்டான், பிஜேபிக்கு ஓட்டு போடாத ஆட்களை எடுத்துட்டான், இங்கே பிஜேபிக்கு ஓட்டு போடுகிறவர்களை சேர்த்துட்டான். இது நாடு
இப்படியே போயிட்டு இருந்தால் நாடு எப்படி சார்? அப்புறம் ஜனநாயகமே செத்து விட்டதுன்னு. ஆமாம், நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வருகிற காலம் பூராமல் ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பாஜக இருந்து கொண்டே இருக்குது. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் நீங்கள் ஆங்கிலேய காலத்தில் தடை செய்யப்பட்டது. நேரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு தடை செய்தார். இந்திரா காந்தி ஒருக்கா தடை செய்தது. இப்படி தடை செய்த இயக்கம்தான் இன்றைக்கி வளர்ந்து பூதாகாரமாக நிற்கிது. இதை மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருந்து பாஜக ஆதரவு பெற்றவர்களை, பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி அமைப்புகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.